இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவிடன்ஸ் ஆக்டில் எவிடன்ஸ் சட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பாசிபிலிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தது சிவில் கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான மீட்டர் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்றத பார்த்தோம். கிரிமினல் கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கான மீட்டர் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். சிவில் கேசஸில் சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில், கிரிமினல் கேசஸில் பியாண்ட் ரீசனபிள் டவுட். ஆனால் இந்த கிரிமினல் கேசஸ்லேயே இந்த பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுன்ற ஃபேக்டருக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில கிரிமினல் கேசஸில், ஃபார் எக்ஸாம்பிள் செக் பவுன்ஸ் கேசஸை எடுத்துக்கங்க. ஒரு செக்கை இஷ்யூ பண்ணியிருக்கோம், அப்போ வந்து அதில் ஒரு சில அனுமானங்கள் இருக்குது, ப்ரிசம்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரிசம்ஷன்ஸ் என்னென்னா, அந்த செக் வந்து இஷ்யூட் ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்றது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் அந்த ப்ரிசம்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த செக் பவுன்ஸ் கேஸில் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அந்த நோட்டீஸ் வந்து அவரோட அட்ரஸில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிடுறது. ஸோ அந்த நோட்டீஸ் வந்து சர்வ்டு, presumed to have been served அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சில அனுமானங்கள். இந்த அனுமானங்கள்னு ஒன்று இருக்கும்போது அவங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது தான் சட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ரிசம்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ், ப்ரிசம்டரி கிரிமினல் கேசஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போ வந்து அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ்ட் மேலே வரும். அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த சுமை, நிரூபிக்க வேண்டிய சுமை, பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்கிறது வந்து அக்யூஸ்ட் மேலே இருக்குமே தவிர்த்து அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கான பேர்டன் வந்து ப்ராசிக்யூஷன் மேலே கிடையாது. இது ஒரு சில கிரிமினல் கேசஸில் மட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கிரிமினல் கேசஸில் பார்த்தோம்னா அது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் எப்போ அக்யூஸ்ட் மேலே போயிருக்கோ, அந்த அக்யூஸ்ட் அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃபை ஃபைட் பண்ணுறதுக்காக, அவர் நிரபராதின்னு நிரூபிக்கணுன்றதுக்காக பியாண்ட் ரீசனபிள் டவுட் நிரூபிக்கணுன்றது அவசியம் கிடையாது. இயற்கை நீதியை கருதி சட்டம் வந்து அவர் வந்து சந்தேகத்துக்கு இல்லை இல்லாமல் அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவர் குற்றவாளியாக இருக்க மாட்டார், அவர் நிரபராதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறுகளை கோர்ட்டு முன்னாடி ரைஸ் பண்ணிட்டா போதும். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவருக்கு ஃபேவரபிளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அக்விட்டல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இமீடியட்டாக அந்த பேர்டன் திரும்பி ப்ராசிக்யூஷன் மேலே ஷிஃப்ட் ஆகிடும். இவங்க திரும்பி ப்ரூவ் பண்ணணும், டிஸ்ப்ரூவ் பண்ணணும், அக்யூஸ் சொன்னதெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஷிஃப்டிங் ஆஃப் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் நடக்கும்போது, இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அக்யூஸ்ட் மேலே இருக்கும்போது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் வந்து பேஸ் பண்ணி தான் அந்த கேஸை வந்து அக்யூஸ்ட் ஃபைட் பண்ணணுமே தவிர்த்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் அக்யூஸ்ட் வந்து அவரோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். ஸோ இந்த ப்ரிசம்ஷன் இருக்கக்கூடிய கேசஸ் நிறைய கேசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டௌரி டெத் எடுத்துப்போம். இத்தனை நாளுக்குள்ள கல்யாணம் திருமணம் ஆகிட்டு இத்தனை நாளைக்குள்ள ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா வரதட்சணை கொடுமையால் தான் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுமானிக்கப்படுகிறது. சரி, அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் இருப்போம், செக் பவுன்ஸ் கேசஸ் எடுத்துப்போம். செக் பவுன்ஸ் கேசஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் செக் வந்து ஒரு கன்சிடரேஷனுக்காக தான் கொடுக்கப்பட்டதுன்னு அனுமானிக்கப்படுகிறது. ப்ரிசம்ஷன் ஆஸ் டு கன்சிடரேஷன் இன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒன்று இருக்குது. இது மூணாவது. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கேஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே, அதாவது லஞ்ச ஒழிப்பு சட்டத்துக்கு கீழே டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ், சொத்து குவிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸுக்கு கீழே ஒருத்தர் வந்து அக்யூஸ் ஆகிறாரு, ஒரு சில அஃபென்சஸ் வந்து அவர் மேலே சார்ஜ் ஷீட் ஆகுது. இந்த சார்ஜ் ஷீட் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரிசம்ஷன்ஸ், ஏன்னா அவரோட சம்பளம் கம்மி ஆனால் அவர்கிட்ட அசட்ஸ் இருக்கிறது ஜாஸ்தி. ஸோ இதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில எவிடன்ஸ் முன்வைக்கிறாரு. ஆனால் பியாண்ட் ரீசனபிள் டவுட் நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லி கோர்ட் சொல்லணுமா, இல்லை அவர் வந்து வைக்கிற எவிடன்ஸ் வந்து ஒரு சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் பார்த்தா உண்மையாக தான் இருக்குமோன்னு எங்களுக்கு தோன்றதுன்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணணுமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகுது. ஸோ இந்த கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட டைட்டில் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் வாசுதேவ் ராமச்சந்திர கைடால்வார்னு ஒரு கேஸ் 1981 ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஏபி சென் கொடுத்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் உண்டு. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் பிரீஃபாக பார்த்தோன்னா, இவர் வந்து அக்யூஸ்ட் வந்து ரெஸ்பாண்டன்ட்டு, அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸராக வேலை செய்கிறார். இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸராக வேலை செய்யும்போது அவரோட சம்பளம் வந்து 515 ரூபாய். அப்போது அந்த டைத்தில் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது 1981 அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த டைத்தில். ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஆன்டி கரப்ஷன் பரோ வந்து ஒரு ரெய்டு ஒன்று நடத்தினாங்க. இந்த ரெய்டு நடத்தும்போது அவர் வீட்டிலேருந்து ரெக்கவர் பண்ணப்பட்ட ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோன்னா அவரை கேஷாகவே 21,000 ரூபாய் கிட்டத்தட்ட ரெக்கவர் பண்ணியிருக்காங்க.
அவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு 79,000 ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸு, இது தவிர இவர் பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இவர் மனைவி பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இவங்க குழந்தைங்க பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, மச்சான் பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அது தவிர போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் ரெசிப்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் டெபாசிட் ரெசிப்ட்டு, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, பாண்ட்ஸு எல்லாமே சேர்த்து பல லட்சக்கணக்கில் வேல்யூ உள்ள நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க ரிகவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு, சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ இதெல்லாம் ரிகவர் பண்ணதில் அவர் வந்து அவரோட வருமானங்களுக்கு மீறி சொத்து குவிப்பு பண்ணதாக அவர் மேலே வழக்கு வந்து பதிவாச்சு. ஸோ இதுக்கு இவரோட டிஃபென்ஸ் என்னென்னா, இவரோட மாமனார் ஒரு ஜமீன்தார் கூட வேலை செஞ்சுருக்கு, ஜமீன்தார் கீழே வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் மாமனாரோட சிஸ்டர் சகோதரிங்க வந்து அந்த ஜமீன்தார் கூட ஒரு உறவில் இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய பரிசுகள் வந்து ஜமீன்தார் கொடுத்துருக்காங்க. இந்த பரிசுகள்லாம் கோல்டு அண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸு, நிறைய நிலங்கள், அந்த மாதிரி பரிசுகள்லாம் நிறைய கொடுத்தாங்க, நிறைய பணம் கொடுத்துருக்காங்கன்றதுனால இந்த பணத்தெல்லாம் வந்து இவரோட கஸ்டடியில், அந்த மாமனாரோட கஸ்டடியில் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் அப்பா வந்து ஒரு லிக்கர் ஷாப், ஒரு சாராய கடை வந்து வச்சுட்டு இருந்திருக்காரு. அதுலேருந்து நிறைய வருமானம் வந்துட்டு இருந்தது. ஸோ இவர் மாமனார் வந்து கடைசி காலத்தில் வந்து இவர் வீட்டில் தான் வந்து உயிரை விட்டுருக்காரு. இவர் உயிரை விடும்போது இவரோட சொத்துக்கள்லாம் வந்து அவர் மாமனாரோட 3 குழந்தைங்க, அதாவது இவரோட மனைவி, அது தவிர 2 பசங்க, அதாவது இவரோட மச்சான், அதுக்கப்புறம் இன்னொரு மச்சான், 3 குழந்தைங்க இருக்காங்க. இவங்களோட அவர் மாமனாரோட குழந்தைங்களுக்கு அவரோட சொத்துக்கள்லாம் பிரித்து கொடுக்குமாறு இவர் கடைசி மூச்சு கூடும்போது அவர் மாமனார் வந்து இவர்கிட்ட கேட்டுக்கிட்டதா இருக்குது. இதுக்கான சாட்சிகள் எல்லாமே கூட அவர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அந்த ஊரில் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்த, ஒரு எம்பியாக இருந்த, ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்து ஒரு எம்பியாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு பர்சன், அவரோட ஒரு சாட்சியத்தை கூட அவர் வந்து கோர்ட் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஸோ இவ்வளோ ப்ரூஃபும் அவர் சப்மிட் பண்ணிட்டார். ஸோ இந்த சோர்ஸஸ் மூலமாக தான் என்கிட்ட வந்தது. நான் வந்து லீட் பண்ணுறது ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் எனக்கு வந்த வருமானம், எனக்கு இருக்கிற சொத்துக்களுக்கெல்லாம் இதுதான் சோர்ஸஸ்ஸு. இது நான் லஞ்சமாக வாங்கப்பட்டையோ இல்லை ஒரு இல்லீகலான ஒரு விதத்தில் சட்டவிரோதமாக நான் வந்து சம்பாரித்த சொத்து கிடையாது அப்படின்னு கோர்ட்டில் வந்து அவரோட வாதத்தை முன்வைக்கிறாரு. ஸோ இதுதான் பொசிஷன். ஸோ இவர் கொடுக்குற இந்த பதிலுக்கு கொடுக்குற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு ட்ரையல் கோர்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணல. பேசிக்காகவே வந்து ஒரு கோர்ட்டில் உங்கள் இடத்துல வந்து இவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னா அது ப்ராசிக்யூஷன் இவங்களுக்கு எல்லைக்கு மீறி, ஏன்னா உங்கள் வருமானம் 515 ரூபா, இவ்வளோ சொத்துக்கள் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் 515 ரூபா சம்பளத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கணுன்ற ஒரு கேள்வி எழுந்து ட்ரையல் கோர்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணல. ஆனால் அதான் பியாண்ட் ரீசனபிள் டவுட் நீங்கள் உங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி ட்ரையல் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காரு இவர். ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஷிஃப்ட் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்னு இருக்குது. சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் நீங்கள் வந்து சட்டவிரோதமாக சேர்க்கலைன்றதுக்கான சாத்தியக்கூறுகளை கோர்ட் முன்னாடி கொடுத்து அது ஏற்புடையதாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிறது தான் வேணும். பியாண்ட் ரீசனபிள் டவுட் அவங்க வந்து ப்ராசிக்யூஷன் இதுக்கு சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் நீங்கள் வந்து குற்றம் பண்ணியிருக்கீங்கன்ற சந்தேகத்தை விட குற்றம் பண்ணலன்ற சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருந்தால் போதும், உங்களை அக்விட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு போதும், பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் அவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து இவரை அக்விட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராசிக்யூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்னெல்லாம் வாதம் நடக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க வச்ச வாதம் என்னென்னா, செக்ஷன் 5(1)(e) ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1947 இருக்கக்கூடியது. அதில் இருக்கிறது வந்து இந்த டிஸ்ப்ரபோர்ஷனேட் அசட்ஸை பற்றி இருக்குது. இஃப் அ பர்சன் அவர் வந்து ஒரு கிரிமினல் மிஸ்கண்டக்ட் பண்ணதாக கணக்கு எடுக்கப்படுவார். ஏன்னா இஃப் ஹி ஹோல்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் அசட்ஸ் டிஸ்ப்ரபோர்ஷனேட் டு இட்ஸ் நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது ஆர்டிகல்ஸோ இல்லை பண ரீதியாகவோ பெக்யூனரி ரிசோர்ஸஸாகவோ அவரோட நோன் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்க்கு டிஸ்ப்ரபோர்ஷனேட்டாக அவரோட வருமானத்துக்கு சம்மந்தம் இல்லாத முறையில் அவர் வந்து அவரோட அசட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, இல்லை அவரோட சார்பில் வேற என்ன அனுபவிச்சுட்டு இருக்காருன்றது தெரிய வந்ததுன்னா, அதுக்கு சரியான கணக்கீடை இவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா, ஃபார் விச் the public servant cannot satisfactorily account, அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கணும், அவர் வந்து வருமானத்துக்கு மீறி சொத்து இருக்கணும், அதுக்கான சரியான கணக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா அவர் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ் சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேலே இருக்கலாம். ஸோ இந்த கண்டென்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவருக்கு அதுக்கான சரியான சாட்டிஸ்ஃபேக்டரி அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கான சரியான கணக்கீடு கொடுக்கறதுக்கான
திருப்திகரமான கணக்கீடு கொடுக்கறதுக்கான அந்த சுமை அந்த அக்யூஸ்ட் மேலே இருக்குது. ப்ராசிக்யூஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்து அது ப்ரூவ் பண்ண முடியாது. இது சரியான முறையில் வரலன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. இவருக்கு வந்து வருமானம் இருக்குது, இந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து அவரால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டாண்டர்டுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு மீறி அவங்க வந்து அக்யூஸ்ட் சைட்லேருந்து டிஸ்ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அக்யூஸ் சைடு அட்யூஸ் பண்ணுற ப்ரூஃப் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா இல்லையான்றது, ப்ராசிக்யூஷனுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லையான்றது தான் நாங்கள் பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் சரியான சாட்டிஸ்ஃபேக்டரி எவிடன்ஸ் வந்து அவர் கொடுக்கல. இவரோட பேரில் நிறைய சொத்துக்கள் இருக்குது, இது சரியான சாட்டிஸ்ஃபேக்டரி எவிடன்ஸ் கிடையாது அவர் கொடுத்தது, அதனால இதை ஏற்றுக்க முடியாது, இவர் வந்து சட்டவிரோதமாக தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்காருன்றது திட்டவட்டமாக தெரியுதுன்னு சொல்லி ப்ராசிக்யூஷனோட வாதம். டிஃபென்ஸோட வாதம் என்னென்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ன்றது 2 வகையில் பார்க்க முடியும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அதாவது நிரூபிக்க வேண்டிய சுமை அப்படின்றது பார்த்தோம்னா, முதல்ல அவர் வந்து குற்றமற்றவர்னு நிரூபிக்க வேண்டிய சுமை இருக்குது. ரெண்டாவது இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட சாட்சிகளையும் முன்னாடி கொடுக்க வேண்டிய சுமை இருக்குது. அதாவது பர்டன் ஆஃப் ப்ரொடியூசிங் எவிடன்ஸ் ஒன்று, பர்டன் ஆஃப் ப்ரூவிங் கில்ட் ஆர் இன்னசென்ஸ் அது இன்னொரு பார்ட். ஸோ இந்த 2 பார்ட் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் பர்டன் ஆஃப் ப்ரூவிங் கில்ட் ஆர் இன்னசென்ஸ் தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அவர் வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும், சாட்சியங்கள் கொடுக்கணுன்றதா அவசியம் கிடையாது. சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா, இவன் என்னோட அப்பா வந்து இந்த கடை வச்சுட்டு இருக்காருன்னு ஊருக்கே தெரியும். ஒரு சாராய கடை வச்சா இத்தனை நாளைக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கும், இத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்காரு, அந்த சொத்தெல்லாம் எனக்கு தானே வந்து சேரணும். ஸோ அந்த வகையில் நான் வந்து சேர்த்து வச்ச சொத்து, என் மாமனாரோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான தேவையான எவிடன்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு சாதகமாக வந்து இந்த சொத்துக்கள் வந்து சட்டவிரோதமாக சம்பாதிக்கலைன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அந்த சந்தேகத்தோட பலனை வந்து இவருக்கு சாதகமாக தான் கொடுக்கணும். அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து அக்யூஸுக்கு தான் கொடுக்கணுமே தவிர்த்து நான் பியாண்ட் ரீசனபிள் டவுட்டு ப்ராசிக்யூஷன் பார்த்ததெல்லாம் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியாது. இதெல்லாம் என் சொத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, அது அர்த்தமே கிடையாது. ஆனால் அது என்ன என் மேலே தப்பில்லைன்றதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து நான் கோர்ட் முன்னாடி சொல்கிறது டியூட்டி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அக்யூஸ் சைடோட வாதம். சுப்ரீம் கோர்ட் பார்த்தது என்னென்னா, இதில் வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ப்ரூவ் பண்ண வேண்டிய 4 விஷயம் இந்த பர்டிகுலர் செக்ஷன் டிஸ்ப்ரொபோர்ஷனட் அசட்ஸ் கேஸில். 1, அக்யூஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்காரா, டிக். 2வது, அவர் வந்து எவ்வளோ சொத்துக்களை வந்து அவரோட அசட்ஸாக வச்சுட்டு இருக்கார், அது வந்து ப்ரூவ் பண்ணால் ரெய்டை நடத்தி மஹஜரில் வந்து இவ்வளோ சொத்துக்களை வந்து நாங்கள் கையகப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி இருக்கும், நாங்கள் வந்து கஸ்டடியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது இருக்கும். சரி, அது 2வது. 3வது, இவரோட வருமானம் என்ன அப்படின்றது 3வது, அதையும் டிக் பண்ணிட்டு 4வது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குன்றது ப்ரூவ் பண்ணணும். அதாவது இவரோட வருமானம் 515 ரூபா தான், அங்கே கிடைச்சது வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய சொத்து, அதனால் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது. இவரோட வருமானத்தை வச்சு இவருக்கான அன்றாட இருக்கிற செலவை வச்சு இவர் வந்து இந்த சொத்தை சம்பாதிக்கணும்னா அவருக்கு குறைஞ்சது 60-70 வருஷம் ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கீடு அது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸை ப்ரூவ் பண்ணிட்டா ப்ராசிக்யூஷன் ஒரு கேஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸை க்ரியேட் பண்ண உடனே அந்த கேஸை நிரூபிக்கிறதுக்கான சுமை, இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ் எங்கேருந்து வந்ததுன்றதுக்கான சுமை, அதை நிரூபிக்கிறதுக்கான டியூட்டி அப்படியே அக்யூஸ்ட் மேலே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அக்யூஸ்ட் மேலே ஷிஃப்ட் ஆகும்போது அக்யூஸ் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது, ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஒரு டவுட் கிரியேட் பண்ண வேண்டியது, அவர் சொல்ல வேண்டியது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கான போதுமான அளவு எவிடன்ஸை கொடுத்துட்டாருன்னா அது போதும். ப்ராசிக்யூஷனுக்கு இருக்கிற பர்டன் ஆஃப் ப்ரூஃபோட மீட்டர் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட், சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவர் சட்டவிரோதமாக தான் இந்த சொத்துக்களை சம்பாதிச்சார்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். அக்யூஸோட மீட்டர் வந்து என்னென்னா, அக்யூஸ்ட் பக்கம் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் திரும்பும்போது அவரோட மீட்டர் என்னென்னா ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். அதாவது இந்த சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதிக்காமல் அவருக்கு தானாகவே அவருக்கு வந்து இந்த சொத்துக்கள் வந்து சேர்ந்ததுன்றதுக்கான சாத்தியக்கூறுகளை கோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்து நிற்கணும். இந்த பர்டிகுலர் கேஸில் அவரோட மாமனார் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவரோட சொத்துக்களை வந்து மாப்பிள்ளையோட கஸ்டடியில் கொடுத்தாரு அப்படின்றதுக்கான ப்ரூஃபை அது பக்கத்தில் இருந்த சாட்சிகளாக வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு லோக்சபா எம்பியாக இருந்தவர், அந்த ஊரில் வந்து ஒரு பிரபலமான ஒரு அட்வொகேட்டாக இருந்தவர் வந்து ஒரு சாட்சி கொடுக்குறாரு. ஸோ அது தவிர வந்து அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களும் சேர்ந்து சாட்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சாட்சிகள்லாம் சேர்த்து
அவர் சாதகமாக ஒரு சாத்தியக்கூறுகளை வந்து கிரியேட் பண்ணுறது. சாட்சியங்கள் போதுமான அளவு கொடுத்துட்டாங்க. ஸோ சாத்தியக்கூறுகள் வந்து இவருக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ், பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்ன்ற பேசிஸில் ப்ரூவ் பண்ணால் போதும். இது எதை காமிக்கிறதுனா, எந்தெல்லாம் கிரிமினல் கேசஸில் ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கோ அந்த ப்ரிசம்ஷனை ரெபியூட் பண்ணுறதுக்கு அங்கே அக்யூஸ் வந்து ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸை பேஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணினா போதும். பியாண்ட் ரீசனபிள் டவுட் அவரோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றது இந்த பர்டிகுலர் கேஸ்லேருந்து தெரிய வருது. ஸோ இது என்னதான் நிறைய கேசஸில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக் பவுன்ஸ் கேசஸில் ப்ரிசம்ஷன் இருக்குது. என்டிபிஎஸ், நார்கோட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்டில் ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது. ஒருத்தர் கஸ்டடியில் வந்து ஒரு ட்ரக் ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா அவர் மேலே ஒரு சில ப்ரிசம்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரிசம்ஷன்ஸ் எங்கெல்லாம் வேலை செய்யுதோ அவர் வந்து ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணினா போதுமே தவிர்த்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவரோட பேர்டனை வந்து ஒரு பியாண்ட் ரீசனபிள் டவுட் அவர் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து நமக்கு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் நிறைய கேசஸ், ஃபேமஸ் கேசஸ் இருக்குது, சஜ்ஜன் சிங் கேசஸ் இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் கேஸோட வேல்யூ இதுதான். ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கும்போது, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அக்யூஸ் மேலே இருக்கும்போது அக்யூஸோட மீட்டர் வந்து ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் தான். இதை தெரிஞ்சுக்க வேண்டியதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது.